ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலவனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நாங்களும் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஸோ இந்த வீடியோ மெயினாக என்னோட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்காகவே தான். ஏன்னா இந்த வீடியோனால தான் திரும்பி வந்துட்டு லாங் வீடியோ போடணுன்ற எண்ணமே வந்துச்சு. நிறைய பேர் அதே மாதிரி கமெண்ட்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா, என்கிட்ட நான் கிச்சனில் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் எங்கே வாங்கினீங்க, அது உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காகவே தான் மெயினாக இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னே இன்றைக்கே எடுத்து இன்றைக்கே அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு 1 by 1 காட்டுறேன். சிலதெல்லாம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சிலதெல்லாம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஸோ என்கிட்ட கிச்சனில் இருக்கிற எல்லா அப்ளைசன்ஸுமே உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன். சரிங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட இன்ஸ்டா பாட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். என்கிட்ட 2 இன்ஸ்டா பாட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 லிட்டர், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 குவாட், 3 குவாட் 8 குவாட் இது தான் இருக்குது. ஸோ இது எனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். மாவு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இன்ஸ்டா பாட்டில் தான் வைப்பேன், தயிரும் இன்ஸ்டா பாட்டில் தான் வைப்பேன்னு சொல்லிட்டு, அது 2க்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நைட் ரைஸ் வச்சுட்டு போயிடுவேன். சில நாள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன மசாலா இருக்கு இல்லையா, நான் நிறைய வீடியோஸில் காட்டியிருக்கேன்றதுனால நான் இதை பெருசாக வந்துட்டு பக்கத்தில் கிளிப்பிங்ஸ் எதுவும் ஆட் பண்ணல. நம்மளோட நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னாவே இது இல்லாத வீடியோவே இருக்காது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நான் இன்னொன்றையும் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு 2த்தையும் பக்கத்தில் வச்சு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். ஸோ இது என்னோட 8 குவாட் இன்ஸ்டா பாட்டு, இது 3 குவாட். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்க் குக்கிங் கொஞ்சம் நிறைய செய்கிறேன் அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணுவேன். மாவு முன்னாடிலாம் பார்த்தீங்க, இது வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் தான் எல்லாமே வச்சுட்டு இருந்தேன். பட் இது கொஞ்சம் வெயிட் 8 குவாட்டுன்னும் போது நம்ம எடுத்து கழுவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால ரெகுலராக இது யூஸ்க்கு வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு 3 குவாட் வந்து பார்த்து வாங்கினேன். இது வந்துட்டு நான் வந்துட்டு வால்மார்ட்டில் வாங்கினேன். இதுக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்குது, நான் உங்களுக்கு அதை வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்ஸ்டா பாட்னா என்னென்னு எனக்கு தெரியாது. இங்கே நான் வந்து கலிஃபோர்னியாவில் இருந்தேன் இல்லையா, அப்போ எனக்கு ஆப்போசிட் ஹவுஸில் ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க. நாங்கள் இங்கே ப்ளூமிங்டனுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த தேங்க்ஸ் கிவிங் டேல இந்த இன்ஸ்டா பாட் வந்து அவங்க வாங்கியிருந்தாங்க. இது இல்லை, இதே மாதிரி ஒன்று. அப்போ அவங்க வாங்கிட்டு அதை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி கேட்டாங்க. ஃபஸ்ட்டு போயிட்டு அவங்களுக்கு ஆன் பண்ணி கொடுத்து சமைச்சிட்டாங்க. பட் இதில் கேஸ் ரிலீஸ் பண்ணணும்ல, அந்த இதை வந்துட்டு ரிலீஸ் பண்ணி ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டு தானே நம்ம வந்துட்டு எடுக்க முடியும், விசில் ஓப்பன் பண்ண முடியும். அந்த விஷயம் 2 பேருக்குமே தெரியாது. அது உசு சவுண்ட் வந்துட்டே இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாடலில் இருந்துச்சு. இது 2க்கும் மாடல் டிஃப்ரெண்ட் இருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா விசில் வந்துட்டு இந்த பக்கம் இப்படி தள்ளும்போது டைட் ஆயிரும், அதாவது லாக் ஆயிரும், சீல் ஆயிரும். இப்படி தள்ளும்போது ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகும். இந்த மாடலில் எப்படி அப்படின்னா, இந்த மாடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு கிளிப்பு மாதிரி இருக்குது. இதை மேலே கீழே தள்ளணும் அப்படின்னா ப்ரெஷர் வந்துட்டு போகும். அவங்களோடது இந்த மாடல். ஸோ எனக்கு அதனால் அதை பற்றி தெரியாது. நான் இதுக்கு முன்னாடி இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டில் அதை பார்த்துருக்கேன். அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி இது பண்ணணுன்ட்டு. அவங்களோடது இந்த மாடல். ஸோ எனக்கு இந்த மாடல் பற்றி தெரியாதுன்றதுனால என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு 4 அடி தூரத்துக்கு நாங்கள் என்ன பண்ணோம், பெரிய கரண்டி எடுத்து வச்சுட்டு இப்படி தள்ளி அப்படி தள்ளி ரிலீஸ் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டேன் நான். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டா பாட் இன்சிடென்ட்டு. அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டா பாட் எப்படி நான் வாங்கினேன்னா, ரொம்ப நாளாக வந்துட்டு அமேசான் கார்ட்லேயும் வால்மார்ட் கார்ட்லேயும் போட்டே வச்சுருந்தேன். $108 நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் வாங்கினது. அது மேபி அது வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், 4 இயர்ஸ்க்கு முன்னாடி, தெரில எனக்கு. அப்புறம் வாங்கிட்டு ஒரு நாள் தாங்க யூஸ் பண்ணேன், அடி பிடிச்சிருச்சு. அப்புறம் அது பார்த்தா அது நல்லாவும் இல்லை. சரி ஓகே ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேர் கால் பண்ணி அவங்க வந்துட்டு நாங்கள் ப்ராடக்ட் வந்து நீங்கள் தரக்கூட வேண்டாம், நீங்கள் ரிட்டர்ன் மணி கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க. எனக்கு இந்த பொருளே வீட்டில் வேண்டாம். எனக்கு இன்னொரு பழக்கமும் இருக்குது, நான் யூஸ் பண்ணாத எந்த பொருளையும் வீட்டில் வச்சுக்க மாட்டேன். கொண்டு போயிட்டு ஃப்ரீன்னு கொடுத்துருவேன், அப்படி இல்லைனா குட்வில்ல கொடுத்துருவேன். ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டு அவங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ அதனால் அந்த மாதிரி அதை ரிட்டர்ன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இது வந்துட்டு வால்மார்ட்டில் $60 போட்டிருந்தாங்க. என்னடா அது, திரும்பி அதே மாடல் 8 குவாட் $60 போட்டிருக்காங்க. ஆஃபர்லாம் எதுவும், அதாவது தேங்க்ஸ் கிவிங் டே ஆஃபர் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அப்போ நான் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்துட்டு தேங்க்ஸ் கிவிங் டே ஆஃபரில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். அப்போ அதை நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அப்புறம் இது வந்துட்டு வால்மார்ட்டில் வாங்கினேன்னா $60, 108 தான், $60 ஏதோ ஆஃபரில் சம்திங் வந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இப்போ வரைக்கும் எனக்கு இதில் இந்த அடி பிடிக்கிற பிரச்சனை அந்த மாதிரி இதில் எதுவுமே இல்லை. அதுக்கு வந்துட்டு சீசனிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ சொன்னாங்க. பட் நான் அது மாதிரிலாம் எதுவும் பண்ணலை, எனக்கு தெரியல அது எப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், நிறைய வீடியோஸில் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் பல்க் குக்கிங், பிரியாணி, நெய் காய்ச்சறது கூட அதில் பண்ணலாம் அப்படின்னாங்க, டீ போடலாம் அப்படின்னாங்க. அதெல்லாம் குட்டி குட்டி திங்ஸ் தானே, அதெல்லாம் வந்துட்டு சின்ன பாத்திரத்தை வச்சு நான் அடுப்பில் பண்ணிடுவேன். ஸோ அதனால் நான் பெருசாக அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணல. அப்புறம் இது என்ன மாடல் அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. எனக்கு பெருசாக இதோட மாடல் என்னன்னா எனக்கு தெரியல. ஒரே ஒரு நிமிஷம். இங்கே வந்துட்டு என்ன போட்டிருக்கு அப்படின்னா இன்ஸ்டன்ட் பாட் டியோன்னு போட்டிருக்கு. இதுதான் இதோட பேர். எனக்கு இது என்னென்னலாம் தெரியல.
இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி சின்னது ஒன்று இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் ஓப்பன்டு பட் அன்யூஸ்டுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதில் தான் இது வாங்கினேன். இது வந்துட்டு $40 வாங்கினேன். இதையும் வாங்கிட்டு வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இது மாடல் வேறையாக இருந்துச்சு இல்லையா, தெரியல. பட் அப்புறமா வந்துட்டு அப்படியே போக போக கற்றுக்கிட்டேன். ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ஒயர் வந்துட்டு இங்கே கீழே கட் ஆகிடல. இந்த ஒயர் வந்துட்டு ஏதோ கொஞ்சம் லூஸாக இருந்திருக்கு. ஆன் ஆகவே இல்லை. ஐயோ போச்சு. ஏன்னா கடைனா நமக்கு 30 days டைம் இருக்கும் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு. பட் ஃபேஸ்புக்கிலலாம் தெரியாது இல்லையா, ஸோ அதனால் போச்சு போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அந்த ஒயரை சரி பண்ணணும்னு ஓடிடுச்சு. அப்புறம் இன்னொன்று நடந்துச்சு. ஒரு தடவை என்ன ஆச்சு, பருப்பு போயிட்டு இங்கே அடைச்சிக்கிச்சு. இந்த சின்னது அடைச்சிக்கிட்டு இந்த இது வந்துட்டு இப்படி மேலே கீழே யூஸ் பண்ணுறீங்களான்னா தெரிஞ்சிருக்கும். இது மேலே கீழே இப்படி வருது பார்த்தீங்களா இந்த இடம். இது வந்துட்டு ஒர்க் ஆகவே இல்லை. அவ்வளோதான் போச்சு, ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கா திடீர்னு ஒரு வேலை தோணுச்சு, குக்கரில் வந்துட்டு நம்ம எப்படி ஏதாவது அடைச்சிக்கிச்சுன்னா கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் கழட்டிட்டு யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி இதை வந்துட்டு ஃபுல்லாக கழட்டிட்டு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்துட்டு கழட்டிக்கலாம் ஏதாவது அடைச்சிருக்கு அப்படின்னு. ஸோ கழட்டிட்டு அப்படி யூஸ் பண்ணி குட்டாக போயிட்டுருக்கு. டச்வுட் இப்போ வரைக்கும் இது ரெண்டுமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் சேம் மாடல் தான். இன்ஸ்டாபாட் டியோ மினின்னு போட்டிருக்கு இதில். ஸோ இதுதான் இந்த இதுதான். இது ரெண்டுமே வந்துட்டு என்னுடைய வழக்கை வழக்கன் இடக்கன் எப்படி வேணாலும் சொல்லலாம். ரைஸ் வச்சுக்கிறதுக்கு 4 பேர் இருக்கிற வீட்டில் சமைக்கிறதுக்கு தாராளமாக இது போதும். எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேமிலி வராங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் 6 quart வந்து இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்குன்னாங்க. பட் எனக்கு இது 2 போதும், இன்னொன்று வாங்கணுன்ற அவசியம் இல்லைன்றதுனால இது ரெண்டுமே இது டெய்லி யூஸ் பண்ணிடுவேன். இது அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் அதை எடுத்து யூஸ் பண்ணிடுவேன். மாவு யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மோடு வைக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. மோடு வந்துட்டு யோகட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹவர்ஸ் வந்து இங்கே காட்டும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு 8 hours 4 hours எப்படி வேணாலும் வச்சு நீங்கள் வந்து அதை பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதில் மேக்ஸிமம் ஒரு லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மட்டும் அந்த லெவலுக்கு மட்டும் வைங்க. அதுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா பெரிய டிசாஸ்டர் ஆகிடும். அப்போ நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. அதனால் அடைச்சிக்கும் இல்லை வெடிச்சிடும். அது மாதிரி சம்திங் நம்ம அந்த பிரச்சனைக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். நம்ம வந்துட்டு ரூலை ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா எங்கேயுமே எப்போயுமே பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிற ஆள். ஸோ அதனால் அதே மாதிரியே போயிடலாங்க. ஸோ இதான் இப்போ ஃபன் ஸ்டோரி. பட் எனிவே இன்ஸ்டாபாட்டை வந்துட்டு யூஎஸ் வந்து நான் கற்றுக்கிட்டேன். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸ்லோ குக் இருக்குது, வார்மாக வச்சுக்கலாம், அது மாதிரி நிறைய இருக்குது. இன்ஸ்டாபாட் மட்டும் டீட்டெயில்டாக வீடியோ வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றி பேசி போடுறதுக்கு நிறையா இருக்குங்க. அவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒன்று கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கணும். அதே மாதிரி நம்ம எப்படி வந்துட்டு இன்ஸ்டாபாட் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோமோ, அமெரிக்கன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோ குக்கர் தான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்படின்னா ஸ்லோவாக குக் ஆகிறதுலாம் நிறைய சத்து இருக்குது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அஃப்கோர்ஸ் அது உண்மை தான். ஆனால் அது எதுக்குன்னு இருக்குது. இந்தியன் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ குக்கர் பெஸ்ட்டாக இன்ஸ்டாபாட் பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா நான் இன்ஸ்டாபாட் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். எனக்கு அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணி உங்களுக்கு அது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு மட்டும் இல்லை, வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இதை எடுத்து வச்சுட்டு அடுத்து வந்துட்டு என்ன சொல்ல போகிறோம் அப்படின்றத கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? அடுத்தது அடுத்த அப்ளையன்சஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ரீசன்ட் டைமில் என்னோட மோஸ்ட் ஒரு ஃபேவரட் டெய்லி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸர் தான். ஸோ எனக்கு இது வந்துட்டு நான் வாங்கி 4 years ஆகுது. 4 years கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அந்த இன்ஸ்டன்ட் பாட்டுமே அப்படி தான், வாங்கி 4 years கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சின்னது மட்டும் வாங்கி 3 years கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஏன்னா அது வந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டு தான் வாங்கினேன். ஸோ இதுதான் என்னோடய அடுத்த பெஸ்ட் திங் அப்படின்னு சொல்லுவேன். ஜூஸ் போடுறதுக்காக மட்டும்தான் இது. நிறைய பேர் நினைப்பீங்க பழமாக சாப்பிட்றது தான் நல்லது, ஜூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லா பழமும் இப்போ ஏபிசி ஜூஸ்லாம் போடுறோம் இல்லையா, ஏதோ ஒரு பவுடரை வாங்கி தண்ணியில் கலச்சி குடிக்கிறதுக்கு அதெல்லாம் நம்ம டெய்லி வீட்டில் போட்டுக்கலாம். குக்கும்பர் ஜூஸ் போட்டுக்கலாம், ஸ்பினாச்சு, அது மாதிரி நிறைய இது போடுறதுக்கு எனக்கு யூஸ் ஆகுது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா சஷ்டிக்கு முன்னாடியிலேருந்து ஏபிசி ஜூஸ் வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சிட்ருக்கோம். ஏபிசி ஜூஸ் இல்லாத அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள், பீட்ரூட், கேரட் தானே போடுவாங்க. நான் எப்படி போடுவேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு பீட்ரூட் ஜூஸ் போடுவேன், ஆப்பிள், பீட்ரூட், ஏபிசி போடுவேன். ஏபிசிலே கேரட்டுக்கு பதிலாக குக்கும்பர் போடுவேன். எல்லாமே டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. ஸோ அது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்றதுனால இப்போ ரீசெண்ட் டைமில் அதை நான் எடுத்துகிட்ருக்கேன். ரீசெண்டாக பயங்கரமாக இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹாமிங்டன் இந்த பிராண்டு தான் இது. ஸோ இது வந்துட்டு இதுக்கு என்ன எனக்கு என்ன அப்படின்னா மற்ற ஜூஸருக்குலாம் பார்த்தீங்கன்னா கப்பு கொடுத்துருப்பாங்க, இதோட பிராண்டோட கப்பே கொடுத்துருப்பாங்க. இதுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா இது வந்துட்டு இந்த மாதிரி இப்படி தான் கழட்டிட்டு யூஸ் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா
எனக்கு தெரிஞ்சு இதை நான் கழுவுனதே கிடையாது. இதுக்கு ஒரு கவர் போட்டுருவேன். ஸோ அந்த கவர்லேயே வந்துட்டு எல்லா குப்பையும் விழுந்துரும். அப்படியே கவர் எடுத்து ட்ராஷ் பண்ணிடுவேன். நான் கழுவுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 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 டாப்பு, இந்த பிளேடு இருக்கிற இந்த ஸ்டஃப்பு, அதுக்கப்புறம் இது ஜூஸ் வரும் இல்லையா அந்த பைப் இருக்கிறது, இது மட்டும் தான் கழுவுவேன். ஸோ அதனால் எனக்கு இந்த மாடல் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் இதை விட நிறைய பெஸ்ட் மாடல்லாம் இப்போ வந்துருச்சு. உங்களுக்கு இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஆஃபர்லாம் எதுவும் இல்லை. நான் வாங்கினப்போ இது வந்துட்டு $60. ஸோ இதோட லிங்க்கும் நான் வேணால் கொடுக்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் சில பொருளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபரில் வாங்காமல் இருக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா லைஃப் கொடுக்கறதுக்காக. ஸோ எனக்கு வந்துட்டு ரிவ்யூ பார்ப்பேன். ரொம்ப நாள் காட்டில் போட்டு வச்சுருப்பேன். எடுத்தோன்னே ஒரு பொருளை வந்து வாங்கிட மாட்டேன். இதெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நான் 1 வருஷம் காட்டில் போட்டு வச்சுருந்துருப்பேன். தேவைப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு யோசிப்பேன். நான் அதை ரெகுலராக யூஸ் பண்ணுவேனான்ட்டு யோசிப்பேன். நான் காட்டுறவங்களுக்கு நான் ரெகுலராக யூஸ் பண்ணாத 2 பொருள் என்கிட்ட இருக்குது. ஏன்டா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அட்லீஸ்ட் அப்பப்போயாவது யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். எப்போ நான் அதை 1 வருஷம் கூட தொடாமல் வச்சுருக்கணும் அப்போ நான் கண்டிப்பாக அதை யாருக்காவது கொடுத்துருவேன். ஸோ இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஜூஸர் நீங்கள் பழமாக சாப்பிட்றது நல்லது அப்படின்னு நினச்சிங்க, ஜூஸே போட மாட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்காதீங்க. அப்பப்போ ஜூஸ் குடிப்பேன் அப்படின்னாலும் தாராளமாக வீட்டில் ஒரு ஜூஸர் இருக்கிறது நல்லது. நமக்கு முடியலை, நம்ம பிஸியாக இருக்கும், நம்ம அவசரமாக இருக்கும் அப்படின்னும்போது கண்டிப்பாக இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவேன். இது நான் அமேசானில் வாங்கினேன். ஸோ அந்த டீட்டெயில் வந்துட்டு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த மாடலோ இல்லை அட்வான்ஸ்டாக இருக்க மாடலோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நான் அடுத்த பொருளை எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்கலாம். ஸோ வந்துட்டேன் அடுத்த பொருளை எடுத்துகிட்டு. யூஸ் பண்ணாதெல்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாப்பர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மாவு பேசுறது யூஸ் பண்ண மாட்டோம்ல, அதெல்லாம் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன். அதனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஓகே, ஃபஸ்ட் வந்துட்டு இப்படி வச்சோன்னா உங்களுக்கு பிராண்டு தெரியும். ஸோ வந்துட்டு ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பர் ஃபுட் ப்ராசஸர் தான் இது. நான் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இது வாங்கினப்பவே வந்துட்டு ஒரு தேங்க்ஸ் கிவிங் டேல தான் வாங்கினேன். அதை நான் வீடியோ போட்டிருப்பேன். இது வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா 4 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த தேங்க்ஸ் கிவிங் டேவோட 4 இயர்ஸ் ஆகிடும். ஸோ இது வந்துட்டு ஃபுட் ப்ராசஸர் வேணும்னே தான் வாங்கினேன். ரீசன் எதுக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக இந்த ஒரு இதுக்காக தான் வாங்கினேன். இன்னொரு சாப்பர் என்கிட்ட இருக்குது, நான் காட்டுறேன் உங்களுக்கு ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு. இதுக்காக தான் மெயினாக வாங்கினேன். பீட்ரூட் துருவிடும், சீஸ் துருவிடும், முட்டைக்கோஸ் இருக்கு இல்லையா, முட்டைக்கோஸ் துருவிடும், அதுக்கப்புறமா முள்ளங்கி துருவியும் கொடுத்துடும், ஸ்லைஸாகவும் போட்டுரும் சாம்பாருக்கு போடுறதுக்கு. ஸோ அதுக்காக தான் இது மெயினாக வாங்கினேன். இதோட கிளிப்பிங் சொல்லிட்டு நான் உங்களுக்கு சைடில் ஆட் பண்ணுறேன். நான் இதில் என்னென்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு சிலதை மட்டும் கொஞ்சம் வீடியோ எடுத்து வச்சேன். பீட்ரூட் பொரியலுக்கு துருவுறது மட்டும் இல்லை, சாப் பண்ணுறதும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே போட்டுட்டு சாப் பண்ணி எடுத்துப்பேன். அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு இப்போல்லாம் கையில் மாவு பிசைகிறதே கிடையாது. நான் வீட்டுக்கு பிசைனாலும் சரி, இல்லை பெரிய இது ஆர்டர் எடுத்து ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னாலும் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் மாவு பிசைஞ்சிட்ருக்கேன். எவ்ரி இயர் நினப்பேன் இது ஒரு ஸ்பேர் ஒன்று வாங்கி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு எனக்கு இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ஃபஸ்ட்டு வாங்கினப்போ சப்பாத்திக்கு மாவு கையிலே பிசைஞ்சிடலாம் அப்படி தான் நினச்சேன். பட் கையில் பிசைஞ்சு போடுறதுக்கும் இதில் பிசைஞ்சு போடுறதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ மிஷினில் மாவு பிசைஞ்சு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அது தெரியும். இது வந்துட்டு நீங்கள் இதை மாற்றிக்கணும். நீங்கள் வந்துட்டு காய் போடுறீங்க அப்படின்னா இதை மாற்றிட்டு இப்படி வந்துட்டு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு தான் இது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நான் எப்படி சொல்கிறது, சப்பாத்தி போடுறப்பெல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணிடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாக யூஸ் பண்ணிடுவேன். வெங்காயம்லாம் கொஞ்சம் நிறையா வெட்டி வைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இதில் யூஸ் பண்ணிப்பேன். வெங்காயம், தக்காளி, பல்க் குக்கிங் எதுனாலும் சரி கையில் வெட்டுறது கிடையாது, இதிலே வச்சு ஓட்டிடுவேன். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் தான் நான் வந்துட்டு ஒரு தடவை பியூரி ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி சொன்னேன். என்கிட்ட வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க பியூரியா அது எங்கே இருக்குது காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பு, பியூரி, டோ, டிஸ்க்குனா இந்த இதுதான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னடா இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. ஸோ இதெல்லாம் தான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதில் லோ, ஹை, இப்போ இதெல்லாம் இருக்குது, ப்ளஸ் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பெருசாக அந்த பக்கம்லாம் நான் யூஸ் பண்ணதில்லை. இது 4 யூஸ் பண்ணிப்பேன். பியூரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு அப்படின்னா நம்ம குவாக்கமாலி பண்ணுறோம் இல்லையா, குவாக்கமாலி பண்ணுறதுக்குலாம் பியூரி ஆப்ஷன் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் உள்ளே போட்டு பியூரி அப்படின்ட்டோம்னா ரொம்ப ஜென்டிலாக வந்துட்டு உங்களுக்கு அதை பசஞ்சு கொடுத்துரும். ஸோ அதுக்கு தான் அதை யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதுதான் என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு சொல்லுவேன். இது கண்டிப்பாக கிச்சனில் இருக்கணும். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒர்க்கிங் உமனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது இருக்கணும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக சமைச்சா கூட 2 to 3 hours நம்ம கிச்சனில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். நல்லா வகையாக சமைக்கிறோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஷ் செய்கிறோம் அப்படின்னா குறைஞ்சது 6 மணி நேரமாவது கிச்சனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இதை நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்னா இதெல்லாம் தான் வழி. ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஹோப் இது பெஸ்ட் திங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட லிங்க்கையும் நான் வந்துட்டு கமெண்ட்டில் இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளஸ் நான் என்ன கதைனா, இது நான் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா $50, ஓகேவா? கோல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா $50 நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா $15 கேஷ்பேக் கொடுப்பாங்களா? ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா தேங்க்ஸ் கிவிங் டே அப்போ வாங்கினப்போ $35 தான். 4 வருஷமாக ஆயிடுச்சு, நல்லா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் இது வந்துட்டு அப்பப்போ சப்பாத்தி மாவு பிசையும்போது லைட்டாக ஆடும். ஸோ இன்னொன்று இந்த வருஷம் வாங்கிக்கலாமான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். வாங்கினாலும் கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணுறேன். பட் இது வந்துட்டு கண்டிப்பாக நம்ம ஒரு இந்தியன் குக்கிங் அம்மாவுக்கு கிச்சனில் இது இருக்கணும். யாராவது ஹஸ்பண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா ஒய்ஃப்க்கு இதை கிஃப்டாக வாங்கி கொடுங்க. இல்லை ஒய்ஃப் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கே நீங்கள் செல்ஃப் கிஃப்டாக அதை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு மோஸ்ட் ரெக்வெஸ்டட் திங் இன் த கிச்சன் அப்படின்னு தான் சொல்லுவேன். அடுத்த பொருள் பார்க்கலாம். அடுத்த பொருளை இது கூட கம்பேர் பண்ணி தான் சொல்லணும். ஸோ அதனால் இதை சைடில் வச்சுட்டு அதையும் போய் எடுத்துகிட்டு வந்துட்டு சொல்கிறேன், சரிங்களா? அடுத்த பொருள் இதுதான். அது வந்து நிஞ்சா ஃபுட் ப்ராசஸர். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஞ்சா தான், ஆனால் வந்துட்டு ஃபுட் ப்ராசஸர்னு சொல்லி தான் போட்டிருந்தாங்க. அப்படி நம்பி தான் வாங்கினேன். காஸ்கோவில் தான் வாங்கினேன். இது என்ன தப்பு பண்ணேன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக இது எனக்கு தேவையே இல்லை. இது வந்து ஒரு ஃபெயிலியர் மாடல்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஜாரம் 2 கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? அது இருக்கட்டும். ஏன் இதை ஃபெயிலியர் மாடல்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாடலில் இந்த மாதிரி டெஸ்க் வச்சது இப்போலாம் வருது. அது குட், நல்ல மாடல். அதை நான் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவேன். பட் இது வந்து பழைய மாடல். இது இல்லை, இப்போ எங்கேயுமே இது மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். சாரி, இது இல்லாமல் இது மட்டும் இருக்கிற மாதிரி மாடல் இப்போ எங்கேயுமே இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்காதீங்க. காரணம் ஏன் அப்படின்னா, இதுலையும் நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கலாம், ஆனியன் சாப் பண்ணிக்கலாம், பீட்ரூட் சாப் பண்ணிக்கலாம், கேரட் சாப் பண்ணிக்கலாம், பொரியலுக்கு சொல்கிறேன். ஆனால் இதுவும் கூட இருந்துச்சு அப்படின்னா இது வாங்கவே தேவையில்லை. கரெக்டுங்களா? எனக்கு அது இது இல்லாததுனால இது வாங்கினேன். இது வாங்கினதுக்கான கதையை நான் சொல்லவா? இந்த பேர் குரூப் ப்ரெஷர்னு சொல்லுவாங்கல்ல, அதில் சிக்கி வாங்கின ஒரு பொருள் தான் இது. வாங்கினப்போ நல்லா தான் யூஸ் பண்ணேன், இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். பட் இது வாங்கினதுக்கப்புறம் இதை நான் யூஸ் பண்ணவே இல்லை. நிறைய பேர் நினைக்கலாம் ஒரு பொருள் வந்ததுக்கப்புறம் அடுத்த பொருள் தொடாமல் இருக்கிறது எல்லார் வீட்லேயும் தானே. அப்படி கிடையவே கிடையாது. நான் எப்போவுமே ரெகுலராக ஒரு பொருளை யூஸ் பண்ணலைன்னா அவ்வளோ வாங்க மாட்டேன். கிச்சனை பொறுத்த வரைக்கும் என் கண்ட்ரோலில் இருக்கணும். என் கண்ட்ரோல்னால் நம்ம யாரும் வரக்கூடாது, போகக்கூடாது, அந்த அர்த்தத்தில் சொல்லலை. எல்லா பொருளும் நான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். நான் யூஸ் பண்ணாத பொருள் என்னோட கிச்சனில் இருக்கக்கூடாதுன்றதில் நானும் என் ஹஸ்பண்டும் ரொம்ப தெளிவாக இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த லிட்டெலாம் இருக்குது இல்லைங்களா, அதை நாங்கள் யூஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் வந்துட்டு கொண்டு போய் கொடுத்துருவோம். ஹஸ்பண்டும் பார்த்துட்டே இருப்பாங்க, எந்த பொருளை நான் ஒரு வருஷமாக தொடாமல் இருக்கேன், யூஸ் பண்ணாமல் இருக்கேன்ட்டு அதை கொண்டு போய் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நாங்கள் 2 பேருமே அப்படின்றதுனால இது வாங்கினப்போ நான் கொஞ்சம் பேர் குரூப் ப்ரெஷரில் தான் வாங்கினேன். ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு அவங்களுக்கு தேவைன்னு அவங்க வாங்கினாங்க. அவங்க என்னை வாங்க சொல்லியும் ஃபோர்ஸ் பண்ணல. நான் அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. அவங்க கொடுத்த அந்த ஒரு ரிவ்யூ அந்த இதில் அடிக்ட் ஆகிட்டு எனக்கு இது வேணும். அந்த டைம் வேறு இது காஸ்கோல இல்லை, அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருந்துச்சு. போயிட்டு எனக்கு வந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணி வாங்கினேன். இது வந்து $100 வாங்கினேன். இது டோட்டலி வேஸ்டான ஒரு பொருள் தான் சொல்லுவேன். இது 2ல் இதே மாதிரி மாடலில் இந்த டிஸ்க் இருக்குது அப்படின்னா தாராளமாக இதை வாங்குங்க, ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் சட்னி அரைக்கிற மாதிரி 2 இதுவும் கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு காட்டுறப்ப இந்த மாதிரியும் இருக்கும். இது நீங்கள் தேங்காய் சட்னி, நம்ம வீட்டு மிக்ஸி மாதிரி சட்னி அரைக்கிறதுக்கு அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாடலில் இந்த டிஸ்க் வச்சு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பேன். இல்லை அப்படின்னா இதை மட்டும் வாங்கிக்கோங்க. இது வேண்டான்னு தான் சொல்லுவேன். ஸோ இது 2ல் எது வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இதுக்கு வந்து லிங்க் இல்லை, ஏன்னா இது காஸ்கோல அப்போ வாங்கினது. இது பழைய மாடல். பட் புது மாடலோட லிங்க் வந்து நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் ரொம்ப கொஞ்சம் யூஸ் பண்ணியிருப்பேன். இது பெருசாக நான் யூஸ் பண்ணதில்லை. இப்போ ரீசெண்டாக முந்தானாலும் என்னமோ ஒரு குருமா வைக்கிறதுக்காக தேங்காய் அரைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதை பெருசாக நான் யூஸ் பண்ணலை. பட் இதுவும் நல்ல மாடல் தான், குவாலிட்டி வைஸ் குட்டு, எல்லாமே குட்டு. பட் இது ஒரு ஃபெயிலியர் மாடல் தான் சொல்லுவேன். இந்த டிஸ்க் இதே மாதிரி இதுக்கு இருந்துச்சு அப்படின்னா இப்போ வரதுலான டிஸ்க் இருக்குது. ஸோ அதனால் அப்போ இது குட் மாடல்னு சொல்லுவேன். இது 2ல் ஏதாவது ஒன்று வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அதான் இது 2யும் கம்பேர் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஹோப் நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா புரியுற மாதிரி தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா இது என்னோட இதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தோணும், இது ஒரு பேர் குரூப் ப்ரெஷரில் வாங்கினோமே, அவங்க வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இதை வாங்கினோமே, இதை வந்து நம்ம யோசிச்சிருக்கலாமேன்ட்டு இந்த $100 இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணதை நினச்சி வருத்தப்படாத நாளே இல்லை. இதை பார்க்கும்போதெல்லாம் அது எனக்கு தோணும், தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பட் எனிவே ஓகே, யூஸ் பண்ணுறேன். என்னை விட என் பையன் ரொம்ப அதை யூஸ் பண்ணுறான், ஸ்மூத்தி போடுறதுக்கு எல்லாத்துக்குமே அவன் இதை ரொம்ப யூஸ் பண்ணுறான். ஸோ அதனால் இது ஓகே தான்.
இன்னொன்று நடந்துச்சு. இதில் என்ன ஆச்சு அப்படின்னா, இது வந்துட்டு கீழே வந்து ஒட்டும் இல்லைங்களா அந்த ஸ்டிக்கரு, இது ஒரு தடவை பிடுங்கிட்டு வந்துருச்சு. இதை காட்டுறேன் பாருங்க. பட் ஸ்டில் ஒர்க் ஆகுது. இந்த மாடலில் இந்த மாதிரி பிடுங்கிட்டு வந்துருச்சு. ஸோ இது வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஐயோ மொத்தமாக எடுத்துட்டேனே, பெரிய தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா பெட்டர். இதில் அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வரல. இந்த மாடலில் வருது, ஸ்டார்டிங்லேயே வந்துருச்சு எனக்கு. சரி என்ன பண்ணுறது, இதை வாங்கினதே வேஸ்ட்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன்னா ரிட்டர்னும் பண்ண முடியல. ஏன்னா கலிஃபோர்னியாவில் வாங்கினது, வாங்கினோடனே இங்கே வந்துட்டேன். ஸோ அதனால் ரிட்டர்னும் பண்ண முடியல. ஸோ இந்த பொருள் ஓகேயான பொருள் தான் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஓகே இல்லாத பொருள் தான். ஓகே, நான் அடுத்த பொருள் எடுத்துகிட்டு வரேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏர் ஃப்ரையர் தான். ஏர் ஃப்ரையர் வந்துட்டு இது நான் சொல்லிடுறேன். இது வந்து 4 குவாட்டு, சின்னது தான். இது வந்து நான் பெஸ்ட் பையில் வாங்கினேன். இதுவும் அந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் வீட்டில் எல்லா அப்ளையன்சஸும் வந்து வாங்கினேன். சரிங்களா, அப்போ தான் வந்துட்டு இதுவும் வாங்கினேன். இதுவும் நான் கலிஃபோர்னியாவில் தான் வாங்கினேன். ஸோ இது வந்துட்டு ஒரு 4 குவாட்டு, ரொம்ப சின்னது தான். இது 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு தாராளமாக வந்துட்டு இது போதும். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பெரிய ஃபேமிலியாக இருக்கீங்க, பல்க் குக்கிங் பண்ணுவீங்க அப்படின்னா 8 குவாட் வாங்கிக்கோங்க, இல்லை 9 குவாட் வாங்கிக்கோங்க. காஸ்கோவில் ஒரு பிராண்ட் இருக்கும், அது வந்துட்டு 9 குவாட்டுன்னு நினைக்கிறேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கும் அவுட் சைட் மட்டும், இன்சைட் எல்லா இதுலேயுமே வந்துட்டு நான்ஸ்டிக் தான் இருக்கும். ஸோ அது வந்துட்டு அது $50 தான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அது கூட வாங்கிக்கலாம். அந்த டைம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா காஸ்கோவில் அந்த பொருளும் இல்லை. ஸோ அவுட் ஆஃப் ஸ்டாக்னே போட்டு வச்சுருந்தாங்க. பட் எனக்கு வாங்கணும், ஏர் ஃப்ரையர் வாங்கணுன்றது ரொம்ப நாள் ஆசை அப்படின்றதுனால கண்டிப்பாக வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். பட் எனக்கு இதுவே பிடிச்சிருக்கு. நான் காஸ்கோவில் வாங்கியிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். அது இல்லாமல் நான் இதை வாங்கினது இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் வாங்கினேன். எனக்கு பிளாக் கலர் ரொம்ப பிடிக்கும். கிச்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3 கலர் ரொம்ப லைக் பண்ணுவேன். ஒன்று பிளாக்கு, ஒயிட்டு, ரெட்டு. இந்த 3 கலர் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கிச்சன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இது பிளாக் கலரில் கிடச்சதுனால ரொம்ப ஹாப்பியாக தான் நான் வாங்கினேன். இதோட லிங்க் தேடி பார்க்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா, ஏன்னா அது கடையில் வாங்கினதுனால தெரியல, இதோட லிங்க் இல்லை அப்படின்னா வந்துட்டு நான் இப்போ பெஸ்ட்டாக என்ன மாடல் இருக்கோ அதை நான் கொடுக்குறேன். காஸ்கோவில் இருக்குது அப்படின்னா காஸ்கோட மாடலே வாங்கிக்கிங்க, அதான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். $50க்கு 9 குவாட்டு, நல்லா பெருசாக பல்க் குக்கிங் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே வாங்கிக்கலாம். இது வந்துட்டு பெல்லா அப்படின்ற ஒரு பிராண்டு. ஸோ நான் இது சர்ச் பண்ணிவிட்டு ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். ரிவ்யூன்னு இதுக்கு கொடுக்குற அளவுக்கு பெரிய பேட் ரிவ்யூ கொடுக்குற அளவுக்குலாம் இது ஒன்றுமே இல்லை. ஒர்த்தான பொருள். எனக்கு இது குட்டியாக க்யூட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இதுவும் என்னோட ஒரு பெஸ்டி அப்படின்னு சொல்லுவேன் கிச்சனில். ஐ ரியலி லைக் இட். அடுத்தது இது இல்லாத இந்தியன் வீடே இருக்காது தெரியும் எனக்கு. பட் இருந்தாலும் சொல்கிறேன், அது எல்லாத்தையும் விட இதான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அதிரசம் மாவு அரைக்கிறதுலேருந்து, சட்னி அரைக்கிறதுலேருந்து, என்ன ஒன்று இதில் நான் கோதுமை மாவு பிசைஞ்சு பார்த்ததில்ல. மேபி இதுலேயும் நல்லா வருமோ என்னமோ தெரியல. மற்றபடி எனக்கு இதுதான் வந்துட்டு உற்ற தோழன். 11 வருஷமாக இவன் கூட தான் வந்து குப்பை கொட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ப்ரீத்தியோட ஈகோ ப்ளஸ் அப்படின்ற அந்த மாடல் தான் பெஸ்ட்டு. தான் ஃபஸ்ட்டு இதை வாங்கிட்டு வந்துடுங்க ஊர்லேருந்து வரும்போது. அதுக்கப்புறம் ஒன்று தேவைப்பட ஒன்று அப்பப்போ வாங்கிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அப்ளையன்சஸ் எதுக்கும் ரொம்ப காசு கொடுக்காதீங்க. நான் பண்ண தப்பை நீங்கள் யாரும் பண்ணாதீங்க. 2 பொருள் நான் இது வரைக்கும் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து காட்டிட்டேன், பேர் குரூப் ப்ரெஷரில் வாங்கினது. இன்னொன்றையும் நான் காட்டிடுறேன். ஏன்னா இன்னொன்று வந்துட்டு பேர் குரூப் ப்ரெஷர்லலாம் நான் வாங்கலை. ஆனால் வாங்கினதுக்கப்புறம் சுகர் சாப்பிட்றத விட்டதுனால அதோட யூஸ் இல்லாமல் போயிடுச்சு. காட்டுறேன் என்னன்னு சொல்லிட்டு. பட் இதுவும் கண்டிப்பாக கிச்சனில் இருக்கணும். மிக்சி இல்லை அப்படின்னா நம்ம சொல்கிறது, நம்ம கை இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ அதனால் மிக்சி கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து நான் வேஸ்ட்டாக பண்ண செலவான பொருள் இதுதான். வந்துட்டு நான் வாங்கியிருக்கவே கூடாது. ரொம்ப ஆசைப்பட்டு தான் நான் அதை வாங்கினேன். நான் பேக்கிங் கிளாஸ் போனப்பெல்லாம் என்னோட அதிகபட்ச கனவாக இருந்ததே இந்த ஒரு பொருள் வீட்டில் இருக்கணும் அப்படின்றது தான். பட் சுகர் சாப்பிட்றத விட்டுட்டேன் இல்லையா, அதுக்கப்புறம் இது எனக்கு ஏன்டா வாங்கணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு யூஸ் பண்ணலானாலும் மாவை தான் நான் அதிலே பிசைஞ்சிக்கிறேன். ஸோ அதனால் இது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு ஆசைப்பட்டு வாங்கிட்டேனேன்னு சொல்லிட்டு அவன் கிச்சனில் இடத்த அடைச்சிட்டு தான் இருக்குது. வாங்கின கொடுமைக்காக எப்பயாவது என் பையன் வந்துட்டு பனானா கேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் இதை யூஸ் பண்ணுவான். பட் இது நான் வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன் வாங்கினதில். இதெல்லாம் நான் கிளியரன்ஸில் வாங்கினேன். நான் வாங்கும்போது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா $70 என்னமோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இல்லை, சரியாக ஞாபகம் இல்லை. பட் அப்போ நான் வீடியோ போட்டிருந்தேன். பட் இது வந்துட்டு ஃபஸ்ட்டு என்னோடய டிசிஷன் அப்படி தான் சொல்லுவேன். இதை நான் வாங்கியிருக்க தேவையில்லை. கேக் இப்போ பண்ணுவேனா, இப்போ நான் சுகர் சாப்பிடுவேனான்னு கேட்டிங்க அப்படின்னா, சாப்பிட்ற போது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா அப்போ ஓகே.
ஆனால் வந்துட்டு சுகர் வந்துட்டு இன்ஜூரியஸ் டு ஹெல்த் தாங்க. என்ன எவ்வளோ பேசினாலும் சரி, ஒயிட் சுகர், ப்ராசஸ்டு சுகர் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் தான். ஸோ அதனால் நம்மளால் வந்துட்டு நேச்சுரல் கரும்பு ஜூஸ்லலாம் வந்து கேக் பண்ணிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் கேக் பண்ணுறதையும் விட்டுட்டேன். இந்த பொருள் வாங்கினதை நினச்சும் அப்பப்போ வருத்தப்பட்டு இருக்கேன். இவ்வளோ தான் என்கிட்ட கிச்சனில் இருக்க பொருட்கள் வந்துட்டு. ஸோ இதில் எது உங்களுக்கு தேவை, ரியலி நீங்கள் எதை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். தேவைப்பட்டால் மட்டும் வாங்குங்க, இல்லைனா வாங்க வேண்டாம். ஏன்னா நான் அந்த அடுத்தவங்கள்ட்ட இருக்குன்னு வாங்கினேன் அப்படின்ற மாதிரி நீங்களும் ஏதாவது வாங்கினீங்க அப்படின்னா அந்த பொருள் கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு தேவையில்லாத செலவை தான் ஏற்படுத்தும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கி கிச்சனில் அழகாக யூஸ் பண்ணலாம். ஹாப்பியாக இருக்கலாம். நல்லா ஹாப்பி குக்கிங் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் சமைக்கும் போது உங்களுக்காக, உங்கள் ஃபேமிலிக்காக நினச்சி சந்தோஷமாக பண்ணுங்கள். ஒவ்வொரு வேளை சாப்பாடும் நம்ம உடம்புக்குள்ளே எப்படி போதோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஆரோக்கியமாக இருப்போன்றதை திரும்ப திரும்ப உங்கள் மனசுக்கு சொல்லிக்கோங்க. பசங்க ஜங்க் சாப்பிட தான் செய்வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்ற முடியுமே தவிர ஒரே நாளில் மாற்ற முடியாது. ஸோ 10 நாளைக்கு ஒரு தடவை வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னா அதை அப்படியே 20 நாளைக்கு ஒரு தடவையாக மாற்றுங்க. ஜங்க்கு சொல்கிறேன். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் அவர் சேனலுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அவர் சேனலுங்க.